10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 9.6 firstல third division பாருங்க. Evaluate integral 0 to pi by 4 sin power 6 into 2x dx அப்படிங்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பாருங்கள். எவாலுவேட் integral 0 to pi by 4 sin power 6 ஓகே 2x into dx அப்படிங்குது. கரெக்டுங்களா? சொல்யூஷன் பாருங்கள். let I equal to integral 0 to pi by 4 ஓகே integral 0 to pi by 4 sin 2x the whole power 6 into dx அப்படிங்குது. sin 2x the whole power 6 into dx அப்படிங்குது. ஓகே, இந்த இடத்துல இங்கே பாருங்கள் 2x அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாவே என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் t equal to 2x அப்படின்னு சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வெறும் இப்போ sin பவர் nx dx ஓகே. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to pi by 2 வரணும். ஓகே, இன்டெக்ரல் 0 to pi by 2 வரணும். இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா sin பவர் nx அப்படின்னு தான் வரணும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? அப்போ நான் இங்கே என்ன இருக்குது எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். அப்போ புட்டு t ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன், இங்கே வரக்கூடிய ஆர்குமெண்ட்டில் என்ன இருக்குது 2x-ஆ. அப்போ புட்டு t ஈக்குவல் டு 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, புட்டு t ஈக்குவல் டு 2x. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். tங்கிறது x உள்ள ஃபங்க்ஷனா, t equal to 2x x உள்ள ஃபங்க்ஷன். அப்போ t-ஐ x-ஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உனக்கு dt by dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, t-ஐ x-ஐ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஓகே dt by dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 2x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2 அப்படிங்கிறது. ஓகே, 2x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 அப்படிங்கிறது. ஓகே ரைட். இப்போ நமக்கு தேவை dx மட்டும். அப்போ dxக்கு டினாமினேட்டர் இருக்கா, அதை இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் உங்களுக்கு மல்டிப்ளேயில் வந்துருமா. ரைட், இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2-வை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு என்ன கிடைக்குது dt divided by 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, dx equal to dt divided by 2. இப்போ பாருங்க கிவன்ல I equal to எடுத்துட்டோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனில் sin இந்த 2x பதிலா என்ன போடுவீங்க t. அப்போ sin t the whole power 6 அப்படின்னு கிடைக்குமா into dx. dx அப்படின்னு என்ன தெரியும் dt divided by 2. அப்போ இந்த ஃபுல்லாக கிவனில் கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக டீக்கு மாற்றியாச்சா. ரைட்டு, டீக்கு மாற்றினதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், இங்கே வரக்கூடிய இந்த லிமிட்டையும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டீக்கு மாற்றணும். எக்ஸோட லிமிட் தான் என்ன அப்படின்னா 0 to pi by 4 அப்படிங்குது. ஓகே, எக்ஸோட லிமிட் தான் 0 to pi by 4. டீயோட லிமிட் நீங்கள் மாற்றணும். t ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, t ஈக்குவல் டு 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. x ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 0 to pi by 4. அப்போ சப்போஸ் x equal to 0 அப்படின்னு எடுங்க. எக்ஸுக்கு 0 எடுத்தால் 2 into 0 என்ன ஆகிடும் 0. அப்போ என்ன கிடைக்கும் t வேல்யூ 0ன்னு கிடைக்குமா. ரைட், அடுத்து எக்ஸுக்கு pi by 4 அப்படின்னு எடுங்க. அப்போ t ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்ன கிடைக்கும் pi by 4 அப்படிங்கிறது. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா pi by 2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ t ஈக்குவல் என்ன கிடைக்குது pi by 2 அப்படின்னு. ஓகேவா, அப்போ எக்ஸோட லிமிட் 0 to pi by 4 அப்படிங்கிறப்ப டீயோட லிமிட் என்ன கிடைக்குது 0 to pi by 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ therefore I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to pi by 2. ஓகே, டீயோட லிமிட் என்ன உனக்கு 0 to pi by 2 sin பவர் 6 2x போல் என்ன போடுறீங்க t அப்படின்னு போடுங்க. sin பவர் 6 into t. ஓகே, sin t the whole power 6. ஓகே, sin t the whole power 6 into dxக்கு பதிலா என்ன போடுறீங்க dt divided by 2 அப்படிங்குது. ஓகே, dxக்கு பதிலா dt divided by 2 அப்படிங்குது. ஓகேவா ரைட். இப்போ இதில் dt divided by 2 டினாமினேட்டர் 2 இருக்கு இல்லையா, அது வெளியே கொண்டு வந்துடலாமா. வெளியே கொண்டு வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு 1/2 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ I ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இன்டகரல் 0 to pi by 2 ஓகே sin t the whole power 6 இன்ட்டு dt. ஓகே, sin t the whole power 6 இன்ட்டு dt அப்படிங்கிறது. ஓகே, அப்போ I ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு போட்டுக்கோ. ஓகேங்களா, இப்போ இதில் sin பவர் n ஓகே sin x the whole power n இல்லை sin பவர் nx dx அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டு தானே? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபார்முலா வந்துட்டு ஃபுல்லாக ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னாலும் நீ ஒன்றும் ஃபார்முலா அப்படி தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் நெசசரி கிடையாது. ஓகே, ஷார்ட் ஃபார்ம் எப்பொழுதுமே மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு சம்மு தப்பாக இருந்தால் தான் ஃபார்முலாவை இது பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அப்படி 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபார்முலா எழுதுங்க. அப்படி சப்போஸ் ஃபார்முலா மறந்துருச்சுனாலும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ண
பண்ண தேவையில்லை. ஓகே, என்ன அப்படின்னா ஷார்ட் மெத்தட் பாருங்கள், மேலே என்ன இருக்குது 6ஆ, அந்த 6 என்ன செய்கிற கீழே போட்டுக்கோ. சரியா, மேலே என்ன வந்திருக்கு sin பவர் n, n-க்கு பதில் என்ன வந்திருக்குது 6. அந்த 6 எங்கே போடணும், டினாமினேட்டர், நியூமரேட்டரில் போட்டக்கூடாது, எங்கே போடணும் டினாமினேட்டரில் போட்டுக்கணும். சரிங்களா, மைண்டில் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இங்கே வரக்கூடிய 6 டினாமினேட்டர், 6லேருந்து ஒன்று குறைச்சிக்கோ, என்னாகும் 5ஆ, ஏன்னா ஃபார்முலா n-1 டிவைடு பை n அப்படிங்கிறது. அப்போ இங்கே வரக்கூடிய 6 என்ன செய்கிற கீழே போட்டுக்கோ, மேலே n-1, அப்போ 6 மைனஸ் என்ன ஆகிடும் 5ன்னு வந்து நிற்கும். ஓகே, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 2 குறைச்சிக்கிட்டே வா, டினாமினேட்டர்லையும் 2 குறைச்சிக்கிட்டே வாங்க. ஓகே, நியூமரேட்டரில் 2 குறைச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா, அதேமாதிரி 6ல் எடுத்துக்கோ, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன கிடச்சிச்சு 1/2ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, 1/2 வந்துச்சு அப்படின்னா இது என்னது ஈவன், ஈவன்கிறப்ப 1/2 முடியுமா, இன்ட்டு என்னன்னு போடுவீங்க நீங்கள் 5/2 அப்படின்னு போடுவீங்க. ஓகே, அப்போ 5/6 இன்ட்டு 3/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஓகே ஈவன் அப்படிங்கிறப்ப 5/2 எக்ஸ்ட்ரா போடுவோம் நம்ம. கரெக்டாக ரைட். அப்போ இந்த 3யும் இந்த 6ம் கேன்சல் ஆச்சுன்னு இங்கே என்ன கிடைக்கும், ஒரு 2 கிடைக்குமா. ரைட், அப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணு, டினாமினேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே இங்கே 5 இங்கே பை இருக்குது, மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், நியூமரேட்டரில் 5π அப்படின்னு கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் 2, இங்கே ஒரு 2, இங்கே 4, இங்கே 2, 2, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் 64 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ therefore integral 0 to π/4 sin power ஓகே sin power 6 ஓகே இன்ட்டு 2x dx அப்படிங்கிறது இதுக்கான இன்டகரல் வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு 5π டிவைடு பை 64 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 5π டிவைடு பை 64. ஓகே, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்படி வந்துச்சுனாவே sin பவர் 6x sin இல்லை காஸ் பவர் sin பவர் இல்லை காஸ் பவர் மட்டும் வந்துச்சு அப்படின்னாவே நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா sin பவர் 6x sin பவர் nx dx. ஓகே, அதே சமயம் லிமிட் எப்படி இருக்கணும், இன்டகரல் 0 to π/2 இருந்தால் மட்டும்தான் sin பவர் nx இல்லை sin பவர் 6x sin பவர் 7x. ஓகேங்க, எக்ஸ் அதே சமயம் இங்கே இன்டகரல் 0 to π/2 இருந்தது அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். கரெக்டாக அதை மைண்டில் வச்சுக்கோ. பட் இங்கே ஆர்குமெண்ட்டில் பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்குது 2x வந்திருக்கு, அப்போ இங்கே π/4 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் இங்கே வரக்கூடிய π/4 அப்படிங்கிறது π/2 மாறுதான்னு பாருங்கள். மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே ரைட். அடுத்த சம பாருங்கள், இன்டகரல் 0 to ஃபஸ்ட்டில் 4th டிவிஷன் இன்டகரல் 0 to π/6. ஓகே, இன்டகரல் 0 to π/6 sin பவர் 5 ஓகே sin 3x the whole power 5. ஓகே, sin 3x the whole power 5 into dx அப்படிங்கிறது. கரெக்டா, ஸோ இதுக்கான இன்டகரல் வேல்யூ எவாலுவேட் பண்ணணும் நீங்கள். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். லெட் i ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிறேன். i ஈக்குவல்ட்டு இன்டகரல் 0 to π/6 sin 3x the whole power 5 into dx அப்படிங்கிறது. ஓகே, sin இது எப்படி படிக்கலாம்னா sin பவர் 5 into 3x dx sin பவர் 5 ஓகேவா 3x dx இப்படியும் படிக்கலாம், இல்லைனா sin 3x the whole power 5 into dx அப்படின்னு படிக்கலாம். ஓகேங்களா, ரைட். இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்குது ஆர்குமெண்ட்டில் எக்ஸுக்கு மேலே 3x வந்திருக்குது. ஓகே, அதேமாதிரி சைன் பவர் n ஃபார்மேட் டைப்பில் இருக்குது, ஆனால் இங்கே 3x வந்திருக்கு. இங்கே இன்டர்வல் π/2 வரணும் ஃபார்முலா அப்படி இங்கே என்ன வந்திருக்குது π/6ன்னு வந்திருக்குது. ஓகே, அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் படி இங்கே 3x வந்து இங்கே வந்து π/2க்கு மேலே வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி லிமிட் வந்து 0 to π/2 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா, ரைட். அப்போ புட்டு t ஈக்குவல் இங்கே என்னது 3x-ஆ, அப்போ எடுத்துக்கிறேன். புட்டு ஆர்குமெண்ட்டில் 3x இருக்குது, அப்போ புட்டு t ஈக்குவல் என்னென்னு எடுத்துக்கிறேன் 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா, ரைட். அப்போ t அப்படிங்கிறது x உள்ள ஒரு ஃபங்க்ஷன். அப்போ t என்ன செய்கிறேன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, டீயை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt டிவைடு பை dx அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். டீயை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், அப்போ dt டிவைடு பை எக்ஸ் ஈக்குவல் டு 3x எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1. அப்போ 3 into 1 என்ன கிடைக்கும் உனக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். அப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா dx மட்டும்தான். அப்போ கீழே இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் dx இருக்கா, அது இந்த சைடு கொண்டு வந்துரு, 3 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ dx அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா dt டிவைடு பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ dx ஈக்குவல் டு dt டிவைடு பை 3. ஓகே, அப்போ கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள் i ஈக்குவல் டு இதான ஃபங்க்ஷன், இதில் sin ஹோல் பவர் 5 வச்சுக்கோ, 3x அப்படிங்கிறது டீன்னு அப்ளை பண்ணுறீங்க. dx அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்குது t இதுக்கு dt டிவைடு பை 3. அப்போ இது ஃபுல்லாக டீக்கு மாற்றியாச்சா, ரைட். அப்போ அடுத்து நீ என்ன செக் பண்ணணும், இது ஃபுல்லாக டீக்கு மாற்றியாச்சு. அப்போ இங்கே வரக்கூடிய லிமிட்டையும் நீ எதுக்கு மாற்றணும் அப்படின்னா டீக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எக்ஸோட லிமிட் தான் என்ன அப்படின்னா 0 to π/6. நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், டீக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். t ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம
3xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ புட்டு t ஈக்குவல் டு 3x அப்படிங்குது. ஓகேவா? எக்ஸோட லிமிட் என்னன்னு தெரியும், 0 to π/6. அப்போ எக்ஸுக்கு 0 போடுறேன், எக்ஸுக்கு π/6 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ரைட், எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 போடுங்க. போட்டால் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல t ஈக்குவல் டு 3 × 0. 3 × 0 மீன்ஸ் 0. அப்போ t என்ன கிடைக்குது, 0. அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போடுறப்ப டீக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. சரியா? அது எக்ஸுக்கு என்ன போடுங்க, π/6 இங்கே போடுங்க. அப்போ t ஈக்குவல் டு 3 × π/6 கேன்சல் ஆச்சு, என்ன கிடைக்கும், π/2. அப்போ டீக்கு என்ன கிடைக்குது, π/2 அப்படின்னு. ஓகே, அப்போ எக்ஸுக்கு π/6 போடுறப்ப டீக்கு என்ன கிடைக்குது, π/2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ therefore I ஈக்குவல் டு ஓகே I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/2. இங்கே எக்ஸோட லிமிட் தான் 0 to π/6. ஓகேவா? பட் இங்கே என்ன சார், டீக்கு மாற்றுறப்ப டீயோட லிமிட் தானே எழுதணும். டி என்ன உங்களுக்கு 0 to π/2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இன்டகரல் 0 to π/2. ஓகே, இன்டகரல் 0 to π/2 சைன் பவர் ஓகே 5 அப்படியே வச்சுக்கோங்க. 3xக்கு என்ன போடலாம், டீன்னு போட்டுக்கலாமா? அப்போ சைன் டி த ஹோல் பவர் 5. ஓகே, சைன் டி த ஹோல் பவர் 5 இன்ட்டு dx அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் உனக்கு, dt டிவைட் பை 3. அப்போ இன்ட்டு dxக்கு பதில் என்ன போடுறீங்க, dt டிவைட் பை 3 அப்படின்னு போடுறீங்க. சரியா? ரைட், அப்போ dt டிவைட் பை 3ல கீழே டினாமினேட்டர் 3 இருக்கா, அதை வெளியே கொண்டு வரலாமா? அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, I ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு இன்டகரல் 0 to π/2. ஓகே, இன்டகரல் 0 to π/2 சைன் பவர் 5t இன்ட்டு dt அப்படிங்கிறது. ஓகேவா? சைன் பவர் 5t இன்ட்டு dt அப்படிங்கிறது. ஓகே, 1/3 அப்படியே வச்சுக்கோ. இங்கே என்ன வந்திருக்குது, 5 அப்படின்னு வந்திருக்குதா, மேலே நியூமேட்டர் என்ன கிடச்சிருக்கு உனக்கு, 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அந்த 5 என்ன செய்கிறேன், கீழே எழுதிக்கிறேன் நான். ஓகே, ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோ. சைன் பவர் 5t இன்ட்டு dt அப்படிங்கிறப்ப இந்த 5 என்ன செய்கிறேன், கீழே கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு 5 அப்படிங்கிறத கீழே வச்சுக்கோ. மேலே என்ன செய்யணும், ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. n-1 டிவைடு பை n. n என்ன உங்களுக்கு 5. அப்போ கீழே என்ன போட்டுக்கிறீங்க, 5. மேலே n-1. அப்போ 5 - 1 என்ன ஆகிடும் உங்களுக்கு, 4. அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன கிடைக்கும், 4/5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைம் என்ன கிடைக்குது, 4/5. ஓகே, அதே மாதிரி அப்போ அடுத்தது என்ன செய்றீங்கன்னா, மேலேருந்து 2 அப்படியே குறைச்சிக்கிட்டே போங்க. டினாமினேட்டர் கீழேயும் அதே மாதிரி 2 என்ன செய்கிற, குறைச்சிக்கிட்டே போ. ஓகே, அப்போ 4ல் 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 2வா? அப்போ இங்கே 2 போடுங்க. 5ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 2. அப்போ 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 3 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ என்ன வந்துருச்சு, 2/3ன்னு வந்துருச்சு. ஓகே, உனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு n-1 டிவைடு பை n. n என்னவோ அதை கீழே போட்டுக்கோ. மேலே ஒரு நம்பர் என்ன செய்கிற, இப்போ 5னா மேலே ஒரு நம்பரை குறைச்சி போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மேலே நியூமேட்டரில் 2 அப்படியே என்ன செய்கிறீங்க, மைனஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே டினாமினேட்லேயும் அதே மாதிரி 2 என்ன செஞ்சுட்டே வரீங்க, மைனஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 1/2ன்னு முடியும். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 1/2ன்னு முடியும். இன்ட்டு என்ன போடணும், π/2 போடுங்க. ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன முடியும், 2/3ன்னு வரும். 2/3 இன்ட்டு என்னன்னு போட்டுக்கிறீங்க, 1 போட்டுக்கிறீங்க. கரெக்டாக? ஆட் ஈவன் நம்பராக இருந்தால் 1/2ன்னு முடியும். இன்ட்டு என்ன போடணும், π/2 போடுங்க. சிம்பிளை பண்ணிக்கோங்க. ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா எதில் முடியும் உங்களுக்கு, 2 குறைக்கிறப்ப 2/3ன்னு முடியும். இன்ட்டு என்ன போட்டுக்கிறீங்க, 1 போடுங்க அப்படிங்கிறேன். சரியா? ரைட், இப்போ பாருங்கள், இதை சிம்பிளை பண்ணலாமா? மேலே பாருங்கள், 1 4 2 கரெக்ட் 1 அவ்வளோதானே. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 8ஆ? கீழே 3 5 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 45. அப்போ therefore இன்டகரல் 0 to π/6 கிவனில் கொடுத்துக்கூடிய சம் எதனுடைய இன்டகரல் கண்டுபிடிக்கணும், 0 to π/6 சைன் பவர் 5 ஓகே 3x இன்ட்டு dx ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, என்ன ரிசல்ட் வருது, 8/45 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட், அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டில் 6th. சரியா? ஃபஸ்ட்டில் என்ன சம் உங்களுக்கு, 6. இன்டகரல் 0 to 2π. ஓகே, இன்டகரல் 0 to 2π சைன் பவர் n x. பட் எக்ஸுக்கு போல இங்கே என்ன வந்துருக்குதுன்னு பாருங்களேன், x/4. அதேமாதிரி π/2க்கு போல இங்கே என்ன வந்துருக்குது, 2π. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுனாவே சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இன்டகரல் 0 to 2π சைன் பவர் 7 ஓகே x/4 இன்ட்டு dx அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? சொல்யூஷன் பாருங்கள். லெட் I ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 2π சைன் பவர் 7 இன்ட்டு x/4 அப்படிங்கிறது. சைன் பவர் 7 x/4 இன்ட்டு dx அப்படிங்கிறது. கரெக்டாக? இங்கே ஆர்குமெண்ட்டில் என்ன வந்துருக்குது, x/4. அப்போ t ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறீங்க, x/4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. எல்லாத்துலேயும் பாருங்கள், ஆர்குமெண்ட்டுக்குள்ளார வரது தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம், டீன்னு எடுத்துப்போம் நம்ம. கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஆர்குமெண்ட்டில் x/4 வந்திருக்கு. அப்போ புட்டு t ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறீங்க, x/4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, ரெடி. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த 4 இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்போ என்ன கிடைக்கும், 4t
ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே 4t ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே அப்போ 4 அப்படியே வச்சுக்கோங்க. t அப்படிங்கிறது எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷனாக இருக்குது. டீயை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ டீயை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dt பை dx. ஓகே dt பை dx ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அப்படிங்கிறது கரெக்டுங்களா? ரைட். அப்போ 4 இன்ட்டு dt பை dx ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குதா? நமக்கு தேவை dx தானே. dx இன்சைட் கொண்டு வந்துருங்க. ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. இந்த பக்கம் தான் இதில் வரும், மல்டிப்ளையில் வரும். அப்போ dx ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? 4 இன்ட்டு dt அப்படின்னு கிடைக்குது. ஓகே dx ஈக்குவல் டு 4 இன்ட்டு dt அப்படின்னு கிடைக்குது கரெக்டுங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக டீக்கு மாற்றியாச்சு. லிமிட்டின்னு என்ன செய்யணும்? டீக்கு மாற்றணும் கரெக்டுங்களா? ரைட். இங்கே இருக்குது எக்ஸ் 0 டு 2πங்கிறது எதனோட லிமிட்டு? எக்ஸோட லிமிட். ஓகே 0 டு 2πங்கிறது எக்ஸோட லிமிட். நமக்கு தேவை டீயோட லிமிட் அப்படிங்கிறது. டி என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம? எக்ஸ் பை 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எழுதலாமா? டி ஈக்குவல் டு எக்ஸ் பை 4 அப்படின்னு. டேபிளில் பாருங்கள் எக்ஸோட லிமிட் சொல்லிக்கிறேன். எக்ஸோட லிமிட் 0 டு 2π. அப்போ எக்ஸோட லிமிட் 0ன்னு போட்டுக்கிறேன், 2πன்னு போட்டுக்கிறேன். ஓகே எக்ஸுக்கு 0ன்னு போடுறப்ப டி என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸுக்கு 2πன்னு போடுறப்ப டி வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக? ரைட். ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸுக்கு 0 போடுறேன். 0 போட்டால் டி ஈக்குவல் டு 0/4 என்ன ஆகிடும்? 0. அப்போ டீக்கு என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. ரைட். அடுத்து எக்ஸுக்கு என்ன போடுறேன்? 2π. 2π போட்டால் 2π டிவைட் பை 4 கேன்சல் ஆச்சு என்ன கிடைக்கும்? π/2. அப்போ டி ஈக்குவல் என்ன கிடைக்குது? π/2 அப்படின்னு. அப்போ எக்ஸோட லிமிட் 0 டு 2π இருந்தது அப்படின்னா டீயோட லிமிட் என்ன கிடைக்குது? 0 டு π/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஓகே எக்ஸோட லிமிட் 0 டு 2π பட் டீயோட லிமிட் என்ன? 0 டு π/2. அப்போ இங்கே போட்டுக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு π/2. ஓகே இன்டகரல் 0 டு π/2 sin பவர் 7 வச்சுக்கோ. இங்கே வரக்கூடிய x/4க்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க? t. அப்போ sin பவர் 7 t இன்ட்டு dx. dxக்கு என்னன்னு தெரியும் உனக்கு? 4 dt அப்படின்னு தெரியுமா? அப்போ 4 இன்ட்டு dt எழுதிக்கலாமா? ரைட். அப்போ i ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு π/2 sin பவர் 7. ஓகே இங்கே வரக்கூடிய x/4க்கு tன்னு போட்டுக்கிறேன். dxக்கு என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா 4 இன்ட்டு dt அப்படின்னு போட்டுக்கிறேன். கரெக்டுங்களா? 4 இன்ட்டு dt. இப்போ இந்த 4 என்ன செய்யலாம்? வெளியே கொண்டு வந்துடலாமா? அப்போ ஐ ஈக்குவல் டு 4 இன்ட்டு இன்டகரல் 0 டு π/2 சைன் பவர் 7 டி இன்ட்டு dt அப்படிங்கிறது. ஓகே அப்போ ஐ ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பவர் என்ன வந்துருக்குது? 7. ஓகே அப்போ சைன் பவர் nx dx இன்டகரல் 0 டு π/2 ஃபார்முலா டைப் வந்துருச்சா? ஃபார்முலா டைப் இருந்தால் ஃபார்முலா கூட தேவையில்லை. எப்படி சொல்லியிருக்கேன்? ஷார்ட் ஃபார்ம். மேலே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 7. அந்த 7 என்னுக்கு மேலே இங்கே என்ன இருக்குது? 7. அது எங்கே போட்டுக்கணும்? டினாமினேட்டரில் போட்டுக்கணும். கரெக்டாக? ரைட். அடுத்து 7. 7ல் 1 போயிடுச்சா என்ன கிடைக்கும்? 6. அது மேலே போட்டுக்கோ. ஓகே கீழே இங்கே என் வேல்யூ என்ன வந்திருக்கோ அது டினாமினேட்டரில் போட்டுக்குங்க. அப்போ 7 போட்டுக்கோ. 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அதை மேலே போட்டுக்குங்க. ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா n-1 டிவைடு பை n அப்படிங்கிறது. ஓகே அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. மேலே ஃபஸ்ட்டு n-1 டிவைடு பை n. n இங்கே 7. அப்போ 7 போட்டுக்கோ. 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 அப்படிங்கிறது. கரெக்டாக? ரைட். அப்புறம் என்ன செய்ய சொன்னேன் உங்களுக்கு? இப்போ 6/7 இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும். இதுக்கப்புறம் நியூமெரில் 2 2 குறைச்சிக்கிட்டே வா. டினாமினேட்லையும் 2 2 என்ன செய்யணும்? குறைச்சிக்கிட்டே வாங்க. ஓகே 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கும். அடுத்து 7. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஓகே அப்போ இங்கே என்ன முடியுது? 2/3ன்னு முடியுது. அப்போ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 2/3 முடியும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ இன்ட் என்ன போட்டுக்கணும்? நீங்கள் 1 போட்டுக்குங்க. சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்தால் இங்கே என்ன முடியும்? 1/2ன்னு முடியும். அப்போ இன்ட் என்ன போடணும்? π/2 அப்படின்னு போடணும். ஓகேவா? இங்கே 7 ஆட் நம்பர் அதனால் எதில் முடியுது? 2/3 முடியுது. இன்ட் என்ன போட்டுக்கிறீங்க? 1 அப்படின்னு போடுங்க. ஓகே இப்போ சிம்பிளை பண்ணலாமா? இங்கே வரக்கூடிய 3 இங்கே வரக்கூடிய 6 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ நியூமரேட்டரில் 4 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 64 அப்படிங்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா 7 5 5 7 சார் என்ன வரும்? 35 அப்படிங்கிறது. ஓகே அப்போ ஐ ஈக்குவல் டு 64 டிவைடு பை 35 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ தேர்ஃபோர் இன்டகரல் 0 டு 2π சைன் பவர் ஓகே 7 இன்ட்டு சைன் பவர் 7 x/4 இன்ட்டு dx இல்லைன்னா சைன் x/4 த ஹோல் பவர் 7 இன்ட்டு dx. இதுக்கான இன்டகரல் வேல்யூ என்ன கிடைக்குது? 64 டிவைடு பை 35 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள் 5th சம். ஓகே அடுத்தது பாருங்கள் 5th சம். ஓகே இன்டகரல் 0 டு π/2 sin ஸ்கொயர்டு எக்ஸ். ஓகே sin ஸ்கொயர்டு எக்ஸ் காஸ் பவர் 4x இன்ட்டு dx அப்படிங்கிறது. இன்டகரல் 0 டு π/2 sin ஸ்கொயர்டு எக்ஸ் காஸ் பவர் 4x இன்ட்டு dx அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர்டு ஈவன் டிகிரி காஸ் பவர் 4x இதுவும் ஈவன் டிகிரி. இந்த ரெண்டுமே ஈவன் டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா இது வரைக்கும் அந்த ஃபார்முலா மெத்தடே நீங்கள் போட்டுக்கலாம். சரியா?
சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று சைனுக்கோ இல்லை காசுக்கோ உங்களுக்கு ஆட் டிகிரி கிடைக்குது, இல்லைன்னா இந்த இடத்துல சைனுக்கு வந்துட்டு ஈவனுக்கு பதில் ஆட் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவையும் நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். அது பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ரைட். அப்போ இதில் பாருங்கள், இன்டகரல் 0 to π/2 sin squared x into cos power 4x into dx அப்படிங்குது. ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். லெட் I equal to integral 0 to π/2 sin squared x into cos power 4x into dx அப்படிங்குது. கரெக்டுங்களா? ரைட். அப்போ I equal to integral 0 to π/2. ஓகே, integral 0 to π/2. இந்த sin squared x எப்படி எழுதிக்கலாம்? ஃபார்முலா தெரியும். sin squared plus cos squared equal to 1. அப்போ sin squared equal to 1 minus cos squared எழுதிக்கலாமா? அப்போ sin squared x அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கிறேன்? 1 minus cos squared xன்னு எழுதிக்கிறேன். ஓகே, sin squared x அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கிறேன்? 1 minus cos squared x அப்படின்னு. ஏன்னா இது ரெண்டு மிங்கிள் ஆகி நமக்கு ஃபார்முலா கிடையாது. எந்த ஃபார்முலா படிச்சிருப்போம்? இன்டகரல் 0 to π/2 sin power n இல்லைன்னா cos power n. தனியாக அது மட்டும் இருந்தால் தான் நமக்கு ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது? sin squared வந்திருக்குது, cos power 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது உங்களுக்கு. ஓகே, அப்போ இது எதுக்கு மாற்றணும் அப்படின்னா, ஒன்று சைனுக்கு இல்லை அப்படின்னா அதாவது தனித்தனியாக sin power n இல்லைன்னா cos power n அந்த டைப்புக்கு கொண்டு வரேன். ஓகே, அதுக்காக தான் இங்கே வரக்கூடிய sin squared x எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 1 minus cos squared xன்னு எழுதிக்கிறேன். ஓகே, sin squared x எப்படி எழுதிக்கிறேன்? 1 minus cos squared x இன்ட்டு இங்கே வரக்கூடிய cos power 4x இன்ட்டு dx அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 1 இருக்குது, இங்கே cos power 4xக்கு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? cos power 4x இன்ட்டு dx கிடைக்குமா? இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப அப்போ இன்டகரல் 0 to π/2 1ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் cos power 4x இன்ட்டு dx அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ எழுதிக்கலாமா? இன்டகரல் 0 to π/2 cos power 4x இன்ட்டு dx அப்படிங்கிறது. அடுத்து இங்கே என்ன வந்திருக்குது? மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய 0 இன்டகரல் 0 to π/2 போட்டுக்கோ. இங்கே cos squared x, இங்கே cos power 4x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். அப்போ cos பவர் என்ன கிடைக்கும்? 6x இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ எப்படி கிடைக்குது? I equal to integral 0 to π/2 cos power 4x இன்ட்டு dx மைனஸ் integral 0 to π/2 cos power 6x இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ ஃபார்முலா டைப் வந்துருச்சான்னு பாருங்கள். இன்டகரல் 0 to π/2 அதுலையும் cos power n அப்படிங்கிற டைப்பில் இருக்கா? ரைட். அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா நீங்கள்? அப்போ I equal to பவரில் என்ன வந்திருக்குது? 4. என்னுக்கு போல இங்கே என்ன வந்திருக்குது? 4. 4 கீழே போடுவியா? அப்போ 4 போட்டுக்கோ. 4ல் 1 குறைச்சிக்க என்ன வரும்? 3. அப்போ என்ன கிடைக்குது? 3/4 அப்படின்னு கிடைக்குதா? மேலே 2 குறைச்சிட்டே வா, கீழே 2 குறைச்சிட்டே வா. 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஓகே, அப்போ என்ன கிடச்சிருச்சு? 1/2ன்னு கிடச்சிருச்சு. இங்கே 4 ஈவன் டிகிரியாக இருந்தால் எதில் முடியும்? 1/2ன்னு முடியும். இன்ட்டு என்ன போட்டுக்கணும் நீங்கள்? π/2 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, அப்போ இன்டகரல் cos power 4x dx இதுக்கான இன்டகரல் என்ன கிடைக்குது உங்களுக்கு? 3/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு π/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து மைனஸ் போட்டுக்கோ. cos power 6x dx இருக்கா? இதுக்கான இன்டகரல் கண்டுபிடிங்க. இங்கே என்னக்கு பதில் என்ன இருக்குது? 6. டினாமினேட்டரில் போட்டுக்கோ 6. 6ல் 1 குறைச்சிக்கோ, என்ன கிடைக்கும்? 5. அப்போ மேலே 5 போட்டுக்கலாமா? அப்போ 5/6 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? 2 மேலே தனியாக நியூமரில் 2 குறைச்சிக்கிட்டே வா, கீழே அதேமாதிரி டினாமினேட்டரில் என்ன செய்கிற? 2 குறைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? 1 வந்துருச்சா? விட்டுடு. அடுத்து பாரு 6, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ என்ன கிடைக்குது? 1/2ன்னு கிடைக்குது. இங்கே ஈவன் 6ன்னு வந்திருக்குது, n வேல்யூ 6 ஈவன். அப்போ இங்கே 1/2ன்னு முடியுது. இன்ட்டு என்ன போட்டுக்கணும் நீங்கள்? ஈவன்கிறப்ப π/2 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ I equal to 3/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு π/2. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3π மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண 3 இன்ட்டு π என்ன ஆகிடும்? 3π. கீழே மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ I equal to என்ன கிடைக்குது? ஃபஸ்ட் டேர்ம் 3π டிவைட் பை 16 கிடைக்குது. கரெக்டா? அடுத்து மைனஸ் இங்கே பாருங்கள் 5 3 1 π. டினாமினேட்டரில் 6 4 2 2. அப்போ இங்கே வரக்கூடிய 3ஐயும் இங்கே வரக்கூடிய 6ஐயும் கேன்சல் பண்ணால் ஒரு 2 கிடைக்குமா உங்களுக்கு? நியூமரேட்டரில் என்ன கிடைக்கும்? அப்போ 5 இங்கே 1 இங்கே 1 π மல்டிப்ளை பண்ணால் 5π. கீழே என்ன கிடைக்கும்? 2 4 2 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 32 அப்படிங்கிறது. அப்போ செகண்ட் டேர்ம் 5π டிவைட் பை 32 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ I equal to 3π டிவைட் பை 16 மைனஸ் 5π டிவைட் பை 32ன்னு கிடைக்குது. ஓகே, எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன எடுப்பீங்க? இங்கே 16 32. அப்போ 32 எல்சிஎம் எடுக்கலாமா? 16 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால்? 2 டைம்ஸ். அப்போ 2 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும் உனக்கு? 6π. அப்போ என்ன கிடைக்குது? 6π மைனஸ் இங்கே வரக்கூடிய 5π. 6π மைனஸ் 5π என்ன ஆகிடும்? பை. பை டிவைடு பை இங்கே வரக்கூடிய டினாமினேட்டர் 32. அப்போ therefore integral 0 to π/2 sin squared x into cos power 4x into dx வேல்யூ என்ன கிடைக்குது? π/32 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா?
ஓகே ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் 9.40 அப்படிங்குது. ஓகே 9.40 எவல்யூவேட். ஓகே இன்டகரல் 0 to 2a x squared into root of 2ax minus x squared into dx. Okay, integral 0 to 2a x squared root of 2ax minus x squared into dx அப்படிங்கிறது. ஓகே let I equal to solution பாருங்கள். let I equal to integral 0 to 2a எழுதிக்கிறேன். x squared root of givenல கொடுத்துக்கிறது iன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். root of 2ax minus x squared into dx அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா புட்டு x equal to 2a cos square theta அப்படின்னு போடுறேன். புட்டு x equal to என்னென்னு எடுத்துக்கிறேன். இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம்மா மைண்டில் வச்சுக்கோ. integral 0 to 2a வரணும். x squared இருக்குது. root of 2ax minus x squared இந்த டைப் வந்துச்சு அப்படின்னா xக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க 2a into cos square theta அப்படிங்கிறது எடுத்துக்கிறீங்க. மைண்டில் வச்சுக்கோ. ஓகே புட்டு x equal to 2a cos squared theta அப்படிங்கிறது. ஓகே x equal to 2a cos square theta அப்படின்னு. ஓகே அப்போ xங்கிறது டியூவில் ஃபங்க்ஷன். எக்ஸை டீயை போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் dx by d theta அப்படிங்கிறது. dx by d theta equal to 2a அப்படியே வச்சுக்க. இங்கே cos square theta இருக்கா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவீங்களா? பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ 2 into cos thetaன்னு கிடைக்குமான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா எப்படி எழுதுவீங்க 2 காஸ் டீட்டா அப்படின்னு. ஓகே எகைன் திரும்ப நீ என்ன பண்ணணும் காஸ் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. காஸ் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ டிஎக்ஸ் பை டி டீட்டா என்ன கிடைக்குது 2a இன்ட்டு 2 காஸ் டீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு கிடைக்குதா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு டி டீட்டா இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கும். மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறேன். 2 இங்கே வரக்கூடிய 2a மல்டிப்ளை பண்ணால் 4a. இங்கே சைன் டீட்டா இருக்குது காஸ் டீட்டா இருக்குது. இங்கே வரக்கூடிய டீட்டா கீழே டினாமினேட்டர் இருக்கக்கூடிய டீட்டா இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இன்ட்டு டி டீட்டான்னு கிடைக்குது. ஓகே அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4a சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டா அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகே வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2a காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு கிடைக்குதா? ரைட். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க எக்ஸ் பை 2a அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறது எக்ஸ் பை 2a அப்படிங்கிறது. ஓகே அப்போ காஸ் டீட்டா ரூட் ஆஃப் எக்ஸ் பை 2a அப்படிங்கிறது. ஓகே காஸ் டீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் பை 2a அப்படின்னு. அப்போ டீட்டா என்னென்னு வரும் காஸ் இந்த வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 2a அப்படிங்கிறது. ஓகே நம்ம எடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2a காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதில் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு x by 2a கிடைக்குது. cos theta equal to root of x by 2a கிடைக்குது. அப்போ theta equal to cos inverse of root of x by 2a அப்படிங்குது. ஓகே அப்போ இன்டகரல் ஓகே அப்போ லிமிட்டை பாருங்கள். எக்ஸோட லிமிட் என்ன வந்திருக்கு 0 to 2a அப்படிங்கிறது. எக்ஸோட லிமிட் 0 to 2a. அப்போ டீக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 0 by 2a என்ன ஆகிடும் 0. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே காசோட எந்த ஆங்கிளுக்கு 0 வரும் பை பை 2க்கு. அப்போ டி என்ன கிடைக்குது பை பை 2 அப்படின்னு. ஓகே அடுத்து எக்ஸுக்கு 2a போடுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2a by 2aன்னு வருமா? அப்போ என்ன கிடைக்கும் ரூட் 1 அப்படிங்கிறது 1. ஓகேவா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும் காஸ் 0க்கு. அப்போ டி வேல்யூ என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோட லிமிட் 0 to 2a அப்படின்னா டியோட லிமிட் என்ன கிடைக்குது பை பை 2 to 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே அப்போ தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 2a இது எக்ஸோட லிமிட். பட் டியோட லிமிட் என்ன உங்களுக்கு பை பை 2ல் இருந்து 0. ஓகே அப்போ பை பை 2ல் இருந்து 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே எக்ஸ் ஸ்கொயர்டு. பட் எக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 2a காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எடுத்துக்கிட்டோமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுனா இது என்ன ஆகும் உனக்கு 4a ஸ்கொயர்டு காஸ் பவர் 4 டீட்டான்னு கிடைக்கும். ஓகே எக்ஸ் அப்படிங்கிறது 2a காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும் உனக்கு 4a ஸ்கொயர் காஸ் பவர் 4 டீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகே அடுத்து ரூட் ஆஃப் 2a இன்ட்டு எக்ஸ். ஓகே அப்போ இதானே எக்ஸோட வேல்யூ தானே. இது 2a வால் மல்டிப்ளை பண்ணு. 2a இன்ட்டு 2a என்ன ஆகிடும் 4a ஸ்கொயர்டு இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படிங்குது. அப்போ 4a ஸ்கொயர்டு இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்து இங்கே என்ன வந்துருக்குது மைனஸ் போட்டுக்கிட்டா பாருங்கள். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு என்னன்னு தெரியும் உனக்கு இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்னு 4a ஸ்கொயர்டு காஸ் பவர் 4 டீட்டா அப்படிங்கிறது. ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இது எக்ஸ் ஈக்குவல் டு 2a காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா இது எக்ஸ் ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் 2ax எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்குது. இன்ட்டு என்ன உனக்கு டிஎக்ஸ் அப்படிங்குது. ஓகே இன்ட்டு டிஎக்ஸ் தான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க மைனஸ் 4a சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. அது எழுதிக்கணும்னு பாருங்கள் மைனஸ் 4a இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டா அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ என்ன அப்படின்னா
இந்த இடத்துல dx அப்படிங்கிறது இந்த ஃபுல் ஃபங்க்ஷனும் x உள்ள ஃபங்க்ஷன் எக்ஸோட லிமிட் 0 to 2a. ஓகே, அப்போ டீட்டாவோட லிமிட் என்ன வருது அப்படின்னா π/2ல இருந்து 0. அப்போ I = இன்டகிரல் π/2ல இருந்து 0 எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ x = 2a cos ஸ்கொயர் டீட்டாவாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டு 2ax மைனஸ் இந்த வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன் இன்ட்டு dx. அப்போ எல்லாமே எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டீட்டாவுக்கு மாற்றிருக்கிறோம். கரெக்டுங்களா? ரைட். இப்போ இதில் இங்கே பாருங்களேன் மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் அப்படிங்கிறது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கேன்சல் பண்ணுறேன். அப்படி கேன்சல் பண்ணால் உனக்கு தெரியும் இந்த லிமிட் ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த மைனஸ் என்ன ஆகிடும், பாசிட்டிவாக மாறுமா. அப்போ I = இன்டகிரல் 0 to π/2. ஓகே, π/2ல இருந்து 0. உனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம், இன்டகிரல் a to b f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் b to a. அந்த லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப மைனஸ் வரும்னு படிச்சிருப்போம் இல்லையா. ரைட், இங்கே மைனஸ் இருக்குது உங்களுக்கு, அந்த மைனஸ் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணுறப்ப இந்த லிமிட் என்ன ஆகும் உங்களுக்கு, சேஞ்ச் ஆகுமா. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்ன ஆகும் உனக்கு, சேஞ்ச் ஆகும். அப்போ π/2ல இருந்து 0, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இன்டகிரல் 0 to π/2ன்னு போடுறேன். இந்த மைனஸ் என்ன ஆகுது அப்படின்னா கேன்சல் ஆகுது. ஓகே, இங்கே வரக்கூடிய dxல வரக்கூடிய மைனஸ் என்ன ஆகுது, இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே π/2ல இருந்து 0, இங்கே என்ன ஆகுது 0 to π/2. அப்போ இந்த வரக்கூடிய மைனஸ் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. ஓகே, அப்போ 0 to π/2. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய 4a, இங்கே வரக்கூடிய 4a² இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4a², இங்கே வரக்கூடிய 4a 16a³ sin θ. இங்கே cos பவர் 4θ, இங்கே cos θ மல்டிப்ளை பண்ணால் cos பவர் 5θ. ஓகே, அடுத்து ரூட் ஆஃப் இது ரெண்டுலையும் காமனாக என்ன வெளியே எடுக்கலாம், 4a² cos ஸ்கொயர் θ வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 மைனஸ் இதில் ஒரு cos ஸ்கொயர் போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒரு cos ஸ்கொயர் கிடைக்குமான்னு பாருங்கள். அப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர் θ இன்ட்டு dθ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ I = இன்டகிரல் 0 to π/2 16a³ sin θ cos பவர் 5θ அப்படியே வச்சுக்கோ. ரூட் ஆஃப் 4a² cos ஸ்கொயர் θ இன்ட்டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் என்னன்னு தெரியும், sin ஸ்கொயர் θ இன்ட்டு dθ அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்போ I = இன்டகிரல் 0 to π/2 16a³ sin θ இன்ட்டு cos பவர் 5θ இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரூட் என்ன செய்கிற கேன்சல் பண்ணு. அப்போ இது என்ன ஆகிடும் உனக்கு 4 அப்படிங்கிறப்ப 2 a² எடுத்தா a cos ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப cos θ sin ஸ்கொயர் அப்படின்னா sin θ இன்ட்டு dθ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 16a³ இங்கே 2a மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 32a⁴ அப்படிங்கிறது. அடுத்து sin θ, இங்கே வரக்கூடிய sin θ மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர்டு. cos பவர் 5θ, இங்கே வரக்கூடிய cos θ மல்டிப்ளை பண்ணால் cos பவர் 6θ இன்ட்டு dθ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த சம்மாரி அப்படியே வந்துருச்சா. இந்த 32a⁴ வெளியே எடுத்துக்கிறேன். இன்டகிரல் 0 to π/2 அப்படிங்கிறது இது பண்ணிக்கும். ஓகே, இங்கே sin cos ரெண்டுமே இருந்துச்சுன்னா இன்டகிரல் கிடையாது, ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், மாற்றணும். அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய sin ஸ்கொயர் θவை எப்படி எழுதிக்கிறேன், 1 மைனஸ் cos ஸ்கொயர் θ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ 1 மைனஸ் cos ஸ்கொயர் θ இன்ட்டு cos பவர் 6θ இன்ட்டு dθ. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள் 32a⁴ இது காமனாக வெளியே எடுத்துக்கோ. உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். 1 இன்ட்டு cos பவர் 6θ அப்படின்னா என்ன கிடைக்கும், இன்டகிரல் 0 to π/2 cos பவர் 6θ இன்ட்டு dθ மைனஸ் அதே மாதிரி இங்கே cos ஸ்கொயரையும் இங்கே cos பவர் 6 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், cos பவர் 8. அப்போ இன்டகிரல் 0 to π/2 cos பவர் 8 θ இன்ட்டு dθ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ I = 32a⁴ இன்ட்டு cos பவர் 6 அப்படிங்கிறப்ப இங்கே n வேல்யூ என்ன உனக்கு 6ஆ, அது கீழே போட்டுக்குங்க. 6 மேலே என்ன கிடைக்கும், 6 - 1 அப்படிங்கிறப்ப 5. அப்போ 5/6 இன்ட்டு அதுக்கப்புறம் 2 2 ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. 5ல் 2னா 3, 6 அடுத்து 3ல் 2 போச்சுன்னா 1, அடுத்து 6ஆ, 6ல் 2 போச்சுன்னா 4, 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ 1/2 ஈவன் நம்பர் அப்படிங்கிறப்ப 1/2 முடியுது. இன்ட்டு என்ன போட்டுக்கிறீங்க, π/2 அப்படின்னு. ஓகே, ரைட், இது சிம்பிளை பண்ணியாச்சா, மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே அடுத்து 8ன்னு வந்துடுறீங்க. 8 அப்படிங்கிறப்ப கீழே 8 போட்டுக்கோ. மேலே 8ல் 1 ரெடியூஸ் பண்ணால் 7, 7லேருந்து 2 குறைச்சிட்டே வா. 7ல் 2 போச்சுன்னா 5, 5ல் 2 போச்சுன்னா 3, 3ல் 2 போச்சுன்னா 1. அதேமாதிரி 8லேருந்து குறைச்சிட்டே வாங்க. 8ல் 2 போச்சுன்னா 6, 6ல் போச்சு 2 போச்சுன்னா 4, 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ 1/2 முடியுதா, ஈவன் நம்பர். ஸோ 1/2 முடியுது. இன்ட்டு என்ன போடணும், நீங்கள் π/2 போடணும். ஓகே, ரைட். அடுத்தது இங்கே வரக்கூடிய 3, இங்கே வரக்கூடிய 6 இதை கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், 5π/32ன்னு கிடைக்கும். மைனஸ் போட்டுக்கோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய 3, இங்கே வரக்கூடிய 6 கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 35. ஓகே, 35π/256 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா. ரைட், இப்போ I = 32a⁴ இன்ட்டு 5π/32 மைனஸ் 35π/256 அப்படின்னு கிடைக்குதா. எல்சிஎம் எடுக்கிறேன் 256 அப்படின்னு. 32வை 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 256 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 × 5π நாடும் 40π. அப்போ 32a⁴ இன்ட்டு 40π மைனஸ் 35π/256 அப்படிங்கிறது. ஓகே, சிம்பிளை பண்ணால் 5π/256 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ 32
32வையும் இங்கே வரக்கூடிய 256 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 8. அப்போ 5 பை இன்ட்டு a பவர் 4 டிவைடு பை 8 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அப்போ I ஈக்குவல் டு 5 பை இன்ட்டு a பவர் 4 டிவைடு பை 8 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா?